ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ பர்சன்டேஜோட அடுத்த டைப் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு சீரீஸாக டே வைஸ் போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாகவே இந்த வீடியோ பார்க்குறீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சீரீஸ் இது. அதாவது நான் பர்சன்டேஜோட பேசிக்லாம் ரொம்ப பேசிக்ல இருந்து ஹை லெவல் பர்சன்டேஜ் எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறது இதெல்லாம் ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் இதில் வந்தாலும் தப்பு இல்லை. பட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே டே வைஸ் டே ஒன்லேருந்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள். வீடியோட பிளேலிஸ்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் மறக்காமல் நம்ம டெலகிராமையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எந்த கிளாஸுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைப் நம்பர் 3 ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலாக நீங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா எஸ்எஸ்சியை விட வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரயில்வே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த எல்லா ரயில்வே எக்ஸாம் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, காமனாகவே எல்லாருக்குமே இந்த கான்செப்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நான் கொண்டு வந்திருப்பேன். சரியா? உங்களுக்கு த்ரூ அவுட் த வீடியோ இங்கே நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரியான ரொம்ப சூப்பர்வான கொஸ்டின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ண கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஒவ்வொரு விதமாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரே மெத்தடும் நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் சில கொஸ்டின்ஸ், சில குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு சம் ஷார்ட்கட்ஸ் இருந்தால் கேல்குலேஷனை நீங்கள் நல்லாவே ஸ்கிப் பண்ண முடியும். இல்லைனா இந்த டைப் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் கேல்குலேஷனில் அதிக டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ கேல்குலேஷன் எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக பண்ணலாம் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் மேக்ஸிமம் லைக் பண்ணுங்கள் அண்ட் ரொம்பவே இன்ட்ராக்டிவாக இருங்க. லைக், கமெண்ட் பண்ணுறது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். சரியா? ஸோ பாப்புலேஷன் டைப் மெயினாகவே ரயில்வே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இந்த எல்லா எக்ஸாம்ல இருந்துமே இந்த டைப்ல இருந்து கேள்வி வந்திருக்குன்னு சொல்கிறேன். அதில் மெயினாக சில ஆர்பிஎஃப் எஸ்ஐ 2024 கொஸ்டின் டாப் குவாலிட்டியாக நான் பார்த்தேன், கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பராக போகலாம். சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நம்மளோட டெலகிராமில் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இதையே வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 மெத்தட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினாக 3லேருந்து 4 மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மெத்தட் ஈஸியாக யூஸ் பண்ணி மைண்ட்லேயும் சால்வ் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மேக்ஸில் நீங்கள் ரொம்பவே கிரேட்டாக இருக்கணும் அப்படின்னா, இந்த கால்குலேஷன்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இதுலேயும் நான் அகைன் சொல்கிறேன். இந்த ஸ்கொயர்ஸ் இருக்குல்ல, ஸ்கொயர்ஸ் நீங்கள் அப் டு 1 to 30 வரைக்குமே ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அண்ட் கியூப்ஸ் இருக்கும் இல்லையா, 1 cube 2 cube 3 cube அந்த மாதிரி 1 to 20 கியூப்ஸ் வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வைக்கிறது பெட்டர். டேபிள்ஸ்லையும் ரொம்ப குறிப்பிட்டு சில டேபிள்ஸ் நான் சொல்கிறேன், அதெல்லாம் தெரியாமல் இருந்துடாதீங்க. இப்போ கூட ஒன்றும் டிலே ஆகலை, நீங்கள் அந்த டேபிள்ஸை படிச்சிருங்க. சரியா? டேபிள்ஸ்லாம் நான் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லணும்னா சிங்கிள் டிஜிட் டேபிள் நான் விட்டுடுறேன். ஏன்னா அப் டு 9 டேபிள்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 13 டேபிள் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படிங்கிறது இந்த டைப்லேயும் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்தடுத்து நான் போகிற ஷார்ட்கட் வீடியோஸ்லையும் உங்களுக்கு கிளியராக தெரியும் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு. அண்ட் தென் 19 டேபிள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் 21 டேபிள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் 24 டேபிள்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் 26 டேபிள்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என் மைண்டில் என்ன வைக்கிறேன்னா, உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் டேபிள் தெரியும், அதாவது 1லேருந்து 9ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புகிறேன். பட் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த டேபிள்ஸ் எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்பில் வைங்க. சரியா? கால்குலேஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களால் நிறைய ஸ்டெப்ஸ் அண்ட் நிறைய டைமை சேவ் பண்ண முடியுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். குரூப் டி 2022 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். அப்படியே போவோம், சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மீடியம், அப்படியே ஹை லெவல். உங்களுக்கே தெரியும் அந்த லெவல். சரியா? த பாப்புலேஷன் ஆஃப் அ டவுன் இஸ் 2,24,375. If it is annually increased at the rate of 4%, then what will be its population after 2 years? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2,24,375 ஆண்டுக்கு 4% வீதம் அதிகரித்தால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மக்கள் தொகை எவ்வளவாக இருக்கும்? சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் நம்ம கால்குலேஷனில் மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இங்கே பாருங்க,
நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பெர்சன்டேஜ் உங்களுக்கு டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் 4% நம்ம என்னன்னு சொல்லுவோம் 1/25. கரெக்டா? ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க, பெர்சன்டேஜோட ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க. 1/25. அதே மாதிரி இன்க்ரீஸ்டுனா மேலே இருக்கிறது ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவேன், போக போக ஷார்ட்டாக பார்ப்போம். 4% நம்ம 1/25 அப்படின்னு சொல்லுவோமா. இன்க்ரீஸ்ட் அப்படின்னா 25 தான் பேஸ், இதுதான் உங்களோட 100, அதில் ஒன்று அதிகரிக்குதுன்னு அர்த்தம். இன்க்ரீஸ்டுக்கு அதான் மீனிங். டிக்ரீஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இப்போ 4% இதே டிக்ரீஸ்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா இதே 1/25 தான் -1 அர்த்தம். அதாவது 25 இருந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி 26 இருக்குன்னு அர்த்தம். டிக்ரீஸ்ட்னா 25 இருந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகி குறைஞ்சி 24 இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ இன்க்ரீஸ்னா ஃப்ராக்ஷனை மாற்றி நீங்கள் ப்ளஸ் பண்ணணும், டிக்ரீஸ்னா ஃப்ராக்ஷனை மாற்றி நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ பேசிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 4% இன்க்ரீஸ், அப்போ என்ன அர்த்தம்? 25, 26 ஆயிருக்கு. கரெக்டா? இதுவே 2 வருஷம் நடந்திருக்கு. 25, 26 நடந்திருக்கு, 25, 26 மாறி இருக்கு. அப்போ என்னோட ஆன்சர் 26ல டிவைட் ஆகணும். அதாவது 26ல டிவைட் ஆகலாம் அல்லது 13ல டிவைட் ஆகலாம். ஏன் அப்படி சொல்றேன்? நான் 26 ரெண்டா உடைச்சிங்கன்னா 13 × 2 அப்படின்னு நீங்க பிரிக்கலாம். 26 13 × 2 அப்படின்னு நீங்க பிரிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் நான் பார்த்ததுமே என்னோட ஆன்சர் 13ல தான் போகும் அப்படின்னு நான் இந்த கொஸ்டினை டிஃப்ரெண்டா யோசிப்பேன். 13 1 13 102 வரும், 13 7 91, ரிமைனிங் 11 118, 13 × 8 104, 13 × 9 போகும் 117, 1 லாஸ்ட்ல 16 வரும், இது 13ல போகாது. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன், 13 டேபிள் உங்களுக்கு மைண்ட்ல இருந்தா இந்த கொஸ்டின் உங்களால ஆப்ஷன்ல சால்வ் பண்ண முடியும். டீடைல் மெத்தடும் சொல்றேன். சரியா? தென் அப்படியே இங்க வாங்க, எல்லா டிஜிட்டுமே ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. அங்க கடைசியில 16ங்கிறது மீதம் மீறுது. இங்க இதுல 4 எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, 16ஓட 4 கூட்டுங்க 20. 20ங்கிறதும் 13ல போகாது இல்ல, அப்படிதானே? 20ங்கிறதும் 13ல போகாது. தென் இப்போ 2 ஆப்ஷன் இல்ல, கிளியரா தெரிஞ்சிச்சா? ஆப்ஷன் சில செக் பண்ணுவோம். 13 1s are 13, 110, 13 × 8 104, ரிமைனிங் 6, 13 × 5 65, ஸோ ரிமைனிங் 12 126, 126 அதையும் கேன்சல் ஆகிட்டு லாஸ்ட்ல ரிமைனிங் வரும். இதுவும் என்னோட ஆப்ஷன்ல. ஆன்சர் டில செக் பண்றேன். 13 1s are 13, 100 அதே 112, 13 9s are 13 8s are 104, 112 அப்படின்னு வரும்போது 8 ரிமைனிங் 8, 13 6 are 78, 88 வரும். அண்ட் தென் 13 6 are 78, 104, ஆப்ஷன் டி. ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி. பார்க்க ஈஸியா தெரிஞ்சாலும் 13 டேபிள் உங்க மைண்ட்ல இல்லை அப்படின்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா டஃபா இருக்கும். சரியா? ஆப்ஷன்ல இந்த மாதிரி அடிக்க முடியாது. ஆப்ஷன்லயும் அடிக்கலாம், அதுக்காக சொல்றேன். ஸோ நார்மலா இதை நம்ம எப்படி பண்ணுவோம்? நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒன்று நான் சொல்றேன், இந்த மெத்தடை நம்ம அடுத்தடுத்த எலெக்ஷன் ப்ராப்ளம் இல்லை அதுக்கு அடுத்து வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எல்லாத்துலேயுமே இந்த ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். பொதுவாக ஏதாவது ஒரு க்ளூ எந்த கொஸ்டின்லையும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த க்ளூவை நீங்கள் ரைட் சைடு வைங்க. எப்பயுமே எந்த ஒரு கொஸ்டினும் சரி, மாற்றத்துக்கு முன்னாடி அதை லெஃப்ட்ல வைங்க, மாற்றத்துக்கு அப்புறம் அதை ரைட்ல வைங்க. அதாவது இங்க எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஜனத்தொகை கொடுத்துட்டாங்களா, அப்ப இதுதான் பிஃபோர். கரெக்டா? ஒரு நகரத்தின் ஜனத்தொகை இங்க கொடுத்துட்டாங்க 2,24,375. அப்போ இதுதான் முன்னாடி இருந்த ஜனத்தொகை. இதுக்கு அப்புறம் தான் மாற்றம் அடைஞ்சு கடைசியில என்னங்கிறது தான் உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல வர்றது தான் உங்களுக்கு தெரியாது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வர்றது தெரியும் இல்லையா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது என்ன? 2,24,375. கரெக்டா? இதுல தான் ஏதேதோ மாற்றம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் அந்த ஆஃப்டர் வேல்யூ உங்களுக்கு வரும். கரெக்டா? எவ்ரி இயர் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4% கேன்சல் பண்ணா 1/25 இன்க்ரீஸ் ஆகுதுனால 25ல ஒன்று கூடும், 26/25. கரெக்டா? 26/25 இன்டூ 26/25. இங்க ஏன் நான் 2 தடவை பண்ணியிருக்கேன்? ஏன்னா 2 வருஷமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நீங்க ஈக்குவல் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது ஆஃப்டர் என்னங்கிறது கிடைச்சிடும். சரியா? இதே கேள்வியில 2 வருஷத்துக்கு அப்புறம் ஜனத்தொகை இப்படி இருக்கு, இவ்வளோ சதவீதம் கூடி இருக்கு, முன்னாடி ஜனத்தொகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு வேல்யூ இருக்கும்,
இந்த பக்கம் நீங்கள் எக்ஸா வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ இது நார்மல் காமனான மெத்தட். நிறைய டைப்ல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இருந்தாலும் இதுலயே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ இங்க பாருங்க, இங்கேயும் கால்குலேஷன் தான். நீங்க 13 டேபிள்ல கேன்சல் பண்ணி அப்படியே மைண்ட்ல கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கேயும் நீங்க கேன்சல் பண்ணி தான் ஆகணும். அதை மறந்துடாதீங்க. சரியா? ஸோ இப்போ நான் 25 டேபிளே அடிக்கிறேன். 25 8s are 200, ரிமைனிங் 24 இங்க வந்துடும். 243. 24 9s are 225. 225. So 187. 25 7s are 175. Remaining 12 125. 25 5s are 120. Then again in the 25 la cancel பண்ணுங்க. 25 3s are 75. Remaining 14 147 வரும். 25 5s are 125. 125. ரிமைனிங் ஒரு 22 225. 25 9s are 225. ஓகே, அப்போ கடைசியா என்ன வரும்? 359 இன்டூ 26 இன்டூ 26. சரியா? 6 6 36 6 9 54. ஸோ லாஸ்ட்ல 4 வரும். ரைட்டா? லாஸ்ட்ல 4 வரும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே இந்த ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷன் போயிடும். இந்த ஆப்ஷனா இருக்கலாம், இந்த ஆப்ஷனா இருக்கலாம் இல்லையா? அப்போ அடுத்து நீங்க யோசிக்கணும். எப்படி யோசிக்கலாம்? 26 ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 26 and 26 ஸ்கொயர் பண்ணா 676 வரும். கரெக்டா? சி, இப்போ இதுல இருந்து நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷனை செக் பண்ணுங்க. தூரமா இருக்கா? என்னதான் இருந்தாலும் இது 2,36,000, இது 2,42,000. கரெக்டா? இப்போ இங்க வாங்க. இங்க 676 இன்டூ 300 நீங்க போட்டாலுமே அதுக்கப்புறமா இன்டூ 60 நீங்க நிறைய பண்ணணும். சரியா? இங்க நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்வேன். என்ன அப்படின்னா, லாஸ்ட் டிஜிட்டை நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்டை நீங்க செக் பண்ண கத்துக்கோங்க. எப்பயுமே லாஸ்ட் 2 டிஜிட் கான்செப்ட் நான் சொல்லுவேன். இப்போ இங்க பாருங்க, இதை நீங்க நார்மலா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பெஸ்ட் ஷார்ட்கட் இந்த 359 இருக்குல்ல இன்டூ 676 நம்ம ஸ்கூல்ல இருந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல பண்ணுவோம். பட் அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை வச்சு உங்களால ஆப்ஷன்ல சூப்பரா எலிமினேட் பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்றேன். இப்போ இங்க பாருங்க, 6 9s are 54 இல்லையா? 4 ரிமைனிங் 5 வைப்பீங்க. 6 5 30 30 + 5 35. 5 ரிமைனிங் 3 வரும். அதோட விட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணுவோம்? 7 9s are 63க்கு 3 ரிமைனிங் 6ன்னு போட்டு ஃபர்தரா பண்ணுவோம். எனிவே நமக்கு தேவை இந்த லாஸ்ட் 2 டிஜிட் 4 8. அப்போ என்னோட லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வரும்? 8 and 4 தான் வரும். ஸோ இங்க 8 and 4 இருக்கிற ஒரே ஆப்ஷன் டி தான். 2 மெத்தட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். உங்களால ஸ்டார்டிங்லேயே 13 டேபிள்ல நீங்க தரவா இருந்தா அப்படியே ஆப்ஷன்ல அடிச்சிட்டும் போக முடியும். அப்படி இல்லைன்னா இந்த பிஃபோர் ஆஃப்டர் அவங்க முன்னாடி கேட்டிருக்காங்கன்னா முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா இங்க வைங்க. சேஞ்சஸ் ஆன அப்புறம் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்க ரைட் ஹேண்ட் சைடில் வச்சு கண்டுபிடிக்கலாம். எனிவே வேல்யூ தான் கொஸ்டின் டஃபா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணும். அதே மாதிரி ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். இங்க பாருங்க. The current population of a town is 15,625. It increases by 8% and 12% in 2 successive years, but decreases by 22% in the third year. What is the population of the town at the end of the third year? ஒரு நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை 15,625. முதல் 2 ஆண்டுகளில் முறையே 8% மற்றும் 12% அதிகரிக்கிறது. ஆனால் 3ஆம் ஆண்டில் 22% குறைகிறது. 3ஆம் ஆண்டின் முடிவில் நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? ஸோ எல்லா நேரத்திலும் இன்க்ரீஸ் தான் ஆகணும்னு இல்லை. நேரத்தில் டிக்ரீஸ் ஆகலாம். டிக்ரீஸ் ஆனால் என்ன வித்தியாசம்? மேலே ப்ளஸ் பண்ணக்கூடாது, ஃப்ராக்ஷன் பண்ணி மைனஸ் பண்ணணும். இவ்வளோதான் உங்களுக்கு வித்தியாசம். அதே மாதிரி பிஃபோர் ஆஃப்டராக கூட நீங்கள் போடலாம். எனிவே இங்கே பாருங்க, கரண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போ உள்ளது கொடுத்துட்டாங்க. மாற்றம் அடைஞ்ச பிறகு என்ன அப்படின்னு எண்ட் ஆஃப் தி தேர்ட் இயர் 3வது வருட முடிவில் கேட்டிருக்காங்க. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு கேட்டிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்களா, அதை நான் எழுதிக்கிறேன். 15,625 இதை கொடுத்துட்டாங்க இல்லையா? சரி, 8% இன்க்ரீஸ்னா என்ன அர்த்தம்? 8/100 2/25. கரெக்டா? 8/100 கேன்சல் பண்ணீங்கன்னா 2/25. அப்போ 2 வந்து ஆட் ஆகும். கரெக்டா? 25ல 2 ஆட் ஆச்சுன்னா 27/20. கரெக்டா? தென் 12% இன்க்ரீஸ் ஆகுது. 12/100 போட்டீங்கன்னா 3/25. 3/25 அதாவது 25ல 3 பிளஸ் ஆகும். இப்போ 28 இல்லையா? தென் கடைசியில டிக்ரீசஸ் பை 22%. டிக்ரீசஸ் பை 22%னா 22/100, 11/50. 50ல 11 குறையுது. அப்போ 39/50. கரெக்டா?
ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் ரைட்டா, அல்லது கேன்சல் பண்ணலாம், கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்கும். ஆரம்பத்திலேயே நீங்க என்ன பண்ணலாம், இந்த 39ங்கிறது என்னது, 13 into 3. ஏன்னா அந்த 13லயே இருக்கு தெரியுமா, இங்க நீங்க 28லயும் செக் பண்ணலாம், 27லயும் செக் பண்ணலாம், இதுலயும் செக் பண்ணலாம். பட் 13ங்கிற நம்பர் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடாது. அவ்வளோ சீக்கிரம் ஒரு நம்பர் 13ல டிவைட் ஆகாது இல்லையா. இப்போ இங்கேயும் பாருங்க, என்னோட ஆன்சர் 13ல டிவைட் ஆகணும் கரெக்டா. ஸோ இதுல எது 13ல டிவைட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா இதை நீங்க உடைச்சிங்கன்னா 13 வரும். ஸ்டார்டிங்லேயே நீங்க இதை பார்த்துடலாம். இது கிளியரா தெரியுது 13ல போகாது. இது 13 1 13 ரிமைனிங் 2 13 போனாலும் இதுவும் 13ல போகாது. தென் 13 1 13 13 1 13 42 39 39 52 இது போகும். 13 1 13 104. ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி. வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் இந்த கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்களா, 13ங்கிற ஒரு டேபிளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளோ கால்குலேஷனை மிச்சப்படுத்தலாம். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே நான் இது உங்களுக்கு தெரியணும்னு எழுதினேன், டைரக்டாக ஆப்ஷன் சி அடிச்சுட்டு போகலாம். சரி, ஓகே, ரைட், சால்வும் பண்ணுவோம், நோ ப்ராப்ளம். இப்போ பாருங்க, 25 டேபிள்லேயே கேன்சல் பண்ணி பாருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 25 6 ஆர் 150, ரிமைனிங் 6 25 2s ஆர் 50 125 25 25 25 ஆர் 625 25 1s ஆர் 25 2s ஆர் அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா ரைட்டா. ஸோ லாஸ்ட் என்ன வருது, 39 into 27 into 14. ஸோ 13 டேபிள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலன்னா இதை நீங்கள் ஃபர்தராக இன்னும் சால்வ் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சரி பண்ணுவோம். 4 7 28 8 9s ஆர் 72, லாஸ்ட்ல 2 ரிமைனிங் 7 வருது. ஸோ 2 2ன்னு பார்த்தாலும் இங்கேயும் நீங்கள் பிளாக் ஆவீங்க, 2 டிஜிட் கண்டுபிடிச்சாலும் பிளாக் ஆவீங்க. ஸோ இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் கால்குலேஷன் அவாய்ட் பண்ண மல்டிபிள் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க, டேபிள்ஸ் நல்லா படிங்க. சரியா, நான் இங்கே டைரக்டாகவே எழுதுறேன் 14. ஸோ நீங்கள் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கம்ப்ளீட் கிளாஸஸ் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் இருக்கும், வித் பிடிஎஃப், வித் வீடியோ கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், எவ்ரி வீக் லைவ், இந்த மாதிரியான சப்போர்ட் எல்லாமே நானே கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, லேர்ன் வித் விக்னேஷ் இஃப் இன்ட்ரெஸ்டட். அண்ட் தென் அதில் இந்த 3 லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை டச் பண்ணிங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு தனி செக்ஷனே இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில். அண்ட் தென் நீங்கள் பண்ண வேண்டியது கீழே கோர்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே வாங்க. ஸோ நீங்கள் எந்த ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பேட்ச் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நான் வெரைட்டியாக கொண்டு வரணும், ஏஎல்பி, குரூப் டி, ஆர்பிஎஃப், ஜேஇ, எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ, இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃப்ரம் 0 லெவல் டு ஹை லெவல் டில் எஸ்எஸ்சி, சிஜிஎல் மெயின்ஸ் லெவல் வரைக்குமே சஃபிஷியண்டாக இருக்கும். ரொம்ப ஹை லெவல் பேட்ச், ரொம்ப பெரிய பேட்ச். இந்த மாதிரி நார்மல் மெத்தடும் சொல்லுவேன், மைண்ட் மெத்தடும் சொல்லுவேன், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நான் அட் ப்ரெசென்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறது மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் தான். இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும், காம்போ கோர்ஸ். ஓகேவா? ஸோ மறக்காமல் கூப்பன் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா டச் பண்ணி உள்ள 12 டெமோ வீடியோஸ் கிட்டே இருக்கும். ஸோ டெமோ பாருங்கள், கண்டிப்பாக எப்படி கொண்டு போகிறேன், நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒன்ஸ் டெமோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஸோ வீடியோஸ் ப்ளஸ் பிடிஎஃப்ஸ் எல்லாமே இருக்கும். சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். 3 to 5 months உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸ்லோ லேர்னர்னா கொஞ்சம் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களால் ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ண முடியும்னா சில மாதத்துலேயே உங்களால் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? ஸோ உள்ளே போங்க, டெமோ வீடியோஸ் பாருங்கள், ஃப்ரீ கண்டென்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் கீழே பை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கூப்பனை டச் பண்ணிவிட்டு பை நவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் பை பண்ணிக்க முடியும். ஆர் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்ச் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தனியாக சயின்ஸ் மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்ச் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எஸ்எஸ்சிக்கு செப்பரேட்டாக இங்கே அவைலபிளாக இருக்கும். சரியா? ஸோ கோர்ஸ் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் டெமோ வீடியோஸ் இருக்குது. அண்ட் தென் ஹவு டு யூஸ் த கோர்ஸ்னு ஒரு வீடியோ இருக்குது, 1 hour வீடியோ. ஸோ ரொம்ப சீரியஸ் ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா? உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் இருக்கும். மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். 0 லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஈவன் பிகினர்ஸாலேயும் சில நாட்கள்லேயே மைண்டில் சால்வ் பண்ண முடியும், அந்த மாதிரி யோசிக்க முடியும். சரியா? ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஹை லெவல், ஸோ நீங்கள் ஒரு குரூப் டி இல்லை ஏஎல்பி தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கோர்ஸே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கனாலும் அந்த ஹை லெவலுக்கு ரெடி ஆகுங்க, நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? சாப்டர் வைஸ்
டைப் வைஸ் கண்டென்ட்ஸ் ஷார்ட்கட்டும் இருக்கும், டீடைல்டு கான்செப்ட்ஸும் இருக்கும். வீடியோஸ் ப்ளஸ் கிளாஸ் நோட்ஸ் அவைலபிள். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தியரி ஃப்ரம் சிபிஎஸ்இ புக் நான் எடுத்தது. தியரி கிளாஸஸ் முடிச்ச பிறகு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ சயின்ஸ் பேட்ச் ரொம்பவே பெரிய பேட்ச். இஃப் இன்ட்ரெஸ்டட் செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். ஸோ இந்த பாப்புலேஷன் டைப்பை பொறுத்த வரைக்கும் 2024 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப பேசிக்காக இருக்குது. 2021 and 2022 தரமாக இருக்குது. சரியா? The population of a village increases at the rate of 10% per annum if its population 2 years ago was 10,000. The present population. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 10% வீதம் அதிகரிக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் மக்கள் தொகை 10,000 இருந்தால் தற்போதைய மக்கள் தொகை எவ்வளவு? சி, இது ஒண்ணுமே இல்லை. 10% இன்க்ரீஸ். அப்ப என்ன அர்த்தம்? 1/10, 10 + 1 11 ஆகும். 10 11 ஆகும், 10 11 ஆகும் இல்லையா? அப்போ இப்படியும் நீங்க யோசிக்கலாம். இது ஒரு மெத்தட். எப்படி? சிம்பிளா பெர்சன்டேஜை ஃப்ராக்ஷனா மாத்திட்டீங்கன்னா 10 11 ஆகுதுல, 10 11 ஆகுது. 2 இயர்ஸ்னா ஸ்கொயர் பண்ணுங்க, 3 இயர்ஸ்னா கியூப் பண்ணுங்க. அதை வச்சும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 10 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 100. 11 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 121. கரெக்டா? ஸோ இவங்க பிஃபோர் கொடுத்துருக்காங்க. அதாவது 10,000ங்கிறது தான் உங்களுக்கு இங்க வந்த 100 இல்லையா? அப்போ இதான் அவங்க கேட்டிருக்காங்க. 121. 0000 கட். ஸோ 12100 ஆப்ஷன். ஸோ இந்த மெத்தடுமே மைண்ட்லேயே உங்களால் அடிக்க முடியும். என்னென்ன செக் பண்ணோம்? பர்சன்டேஜை செக் பண்ணுங்க, 2 வருஷம் நான் ஸ்கொயர் பண்ணுங்க, 3 வருஷம் நான் கியூப் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஆன்சர் வந்துடும். இப்போ மைண்ட்லேயே 10 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 100. 100க்கு ஒரு 0 வந்திருக்காங்க, அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா. அப்போ 121க்கு தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100, ஆமாம் 00 ஆட் பண்ணியிருக்காங்க, சாரி. அதே அப்போ இங்கே 121க்கு நீங்கள் 00 ஆட் பண்ணணும். இந்த மாதிரி மைண்டில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பேசிக் கொஸ்டின் தான். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? டைட் அப்படி எப்படின்னு, பட் லாஜிக் ரிமைன்ஸ் சேம், கான்செப்ட் சேம் தான். ஓகேவா? ஸோ இந்த மைக் வர உள்ள போது அதனால உங்களுக்கு ஏதாவது சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுதா இல்லை நல்லா கேட்குதான்னு தெரியல, ஒரு கன்ஃபியூஷன் வேற ஒன்றும் இல்லை. 20% of the population of a city died due to war, and of the remaining population 5% died in an epidemic. If the present population of the city is 15,200, then find the population of the city before the war. ஒரு நகரத்தின் மக்கள் தொகையில் 20% போரினால் இறந்தனர். மீதமுள்ள மக்களில் 5% ஒரு தொற்று நோயால் இறந்தனர். தற்போதைய மக்கள் தொகை 15,200 எனில் போருக்கு முன்னிருந்த மக்கள் தொகை எவ்வளவு? இப்படி லாங்குவேஜ் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி சாதாரணமாக ஒரு ஜனத்தொகை குறையுதுன்னு கொடுத்தாலும் ஒன்று தான். இல்லை நோயினால அவங்க ஜனத்தொகை குறையுது, ஒரு பிரச்சனையினால அவங்க ஜனத்தொகை குறையுதுனாலும் ஒன்று தான். கான்செப்ட் சொல்லி சேம் தான் இல்லையா? ஸோ இங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த பிஃபோர் ஆஃப்டராக எடுத்துக்கோங்க. ரைட்டா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா பாருங்க, போர் நடக்குது. அப்போ முன்னாடி ஒரு ஜனத்தொகை இருந்திருப்பாங்க, போர் நடந்திருக்கு, நோய் வருது, அதுக்கப்புறம் ஒரு ஜனத்தொகை இருந்திருக்கும். கரெக்டா? அதை தான் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. பிரசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி, அதாவது போருக்கு அப்புறம், பிரச்சனைக்கு அப்புறம், இறந்ததுக்கு அப்புறமா வந்த ஜனத்தொகை தான் இது. அப்ப என்ன அர்த்தம்? ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ உண்மையான ஜனத்தொகை அதிகமா இருந்திருக்கும். ஆப்ஷன்லயும் பாருங்க அதிகமா தானே இருக்கு. ஸோ எதை ரைட்ல வைக்கிறீங்க, எதை லெஃப்ட்ல வைக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ எனிவே முன்னாடி இருந்த ஜனத்தொகை எனக்கு தெரியல, ஸோ நான் எக்ஸ்ன்னு வைக்கிறேன். சரியா? 20% போர்னால இறக்குறாங்க. 20% இறக்குறாங்கன்னா 1/5 இறக்குறாங்கன்னா அது மைனஸ் தானே, டிக்ரீஸ்டு தானே. ஸோ 5ல் 1 மைனஸ் 4/5. அப்போ இதுல 4/5 நான் எடுக்கணும். கரெக்டா? சரியா? ஏன்னா இருப்பு, அந்த இறந்தவங்கள விட்டுறணும் இல்லையா? இப்போ இருக்கிறவங்கள தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால 4/5. சரி, 5% இன்னும் இறக்குறாங்க. அப்போ 5% இன்னும் இறக்குறாங்கன்னா 1/20. 20ல் 1 மைனஸ் ஆகும். 19/20. கரெக்டா? 19/20. ரைட்டா? ஸோ இந்த எக்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும்னா இந்த 15,200 நீங்க இங்க வைக்கலாம். இது எல்லாத்தையும் அங்க கொண்டு போகும்போது தலைகீழா மாறும் இல்லையா? 20/19 மாறும், இங்க 5/4 மாறும். தென் ஸோ இதுக்கப்புறம் நீங்களே கூட இதை பண்ணிடலாம். நான் 5 ஸ்டார் கேன்சல் பண்றேன். 19 8 ஸ்டார் 152 00 ஆட் பண்ணிக்கலாம். 5 5 25 25 8 200 அதுக்கப்புறம் 00 இல்லையா? ஓ
20,000 இதுக்கு முன்னாடி ஜனத்தொகை இருந்திருக்கும். ஆப்ஷன் ஏ. ஸோ இங்க நான் ஏன் மல்டிபிள் யூஸ் பண்ணல, ஷார்ட்கட் நான் ஏன் யூஸ் பண்ணல தெரியுமா? ஏன்னா இது வந்து இந்த பக்கமா தலைகீழா போகும்போது என்னோட ஆன்சர் 20லயும் டிவைட் ஆகும், 5லயும் டிவைட் ஆகும். 20லயும் 5லயும் மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன் எல்லாமே டிவைட் ஆகுது பாத்தீங்களா? ஸோ இதான் ரீசன். ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ல நான் கான்செப்சுவலா போறேன் முடிஞ்ச அளவுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் குரூப் டில தான் இந்த டைப்ல அதிகமா கொஸ்டின் வந்திருக்கு சரியா? ஸோ குரூப் டி ஆஸ்பிரன்ட்ஸ் கேர்ஃபுல்லா இருக்கு. During the first year, the population of a town increased by 10%, and in the second year, it diminished by 10%. At the end of the second year, its population was 4,73,220. The population at the beginning of the first year was. முதல் ஆண்டில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10% அதிகரித்தது, இரண்டாம் ஆண்டில் 10% குறைந்தது. இரண்டாம் ஆண்டில் முடிவில் மக்கள் தொகை 4,73,220 இருந்தால் முதல் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளவு? சரியா? ஸோ இந்த கொஸ்டின்லையுமே உங்களால ஈஸியா அடிக்க முடியும் 1% டிக்ரீஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல. ஆனா இப்போ அது வேண்டாம். அதாவது ஒரே பர்சன்டேஜ்ல ஏறி ஒரே பர்சன்டேஜ்ல இறங்குது அப்படின்னா நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1% லாஸாக தான் இருக்கும். இதை நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல உங்களுக்கு சொல்றேன் டீட்டெயிலாக. இப்போ வேண்டாம், எல்லாத்தையும் இதுலயே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ இப்போ நல்லா பார்த்துக்கலாம். என்னன்னா இப்போ முடிவில் என்னன்னு கொடுத்துட்டாங்க, எண்டு கொடுத்துட்டாங்க. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொடுத்துட்டாங்க. ஆரம்பத்தில் இருந்த ஜனத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஆரம்பத்தில் இருந்த ஜனத்தொகை எனக்கு தெரியாது. ஆனா முதல் வருஷம் ஏறி இருக்கு, ரெண்டாவது வருஷம் இறங்கி இருக்கு. ரெண்டுமே 10% தான். ஏறி இருக்குன்னா அப்போ 11/10, குறைஞ்சி இருக்குன்னா அப்போ என்ன 9/10. இதெல்லாம் ஆன பிறகுதான் இவங்க சொல்ற 473,220ங்கிறது வந்திருக்கு. சரியா? நீங்க இங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தோம் கேன்சல் பண்ணுங்க, இல்ல அதை ஒரு ஸ்டெப்பா வளர்க்காம இங்கேயே கூட கேன்சல் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். இப்படியே கேன்சல் பண்ணுங்க. மேல இருக்கிறது மேல அப்படியே கேன்சல் பண்ணலாம். 9 5s are 45, remaining 2, 9 to 18, remaining 5, 9 5 45, 7 9 8 72 0. இப்போ 11ல நான் கேன்சல் பண்றேன்னா 11 4s are 44, remaining 8, 11 7 77, 77 8 88 0. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 4780. இங்கே 00 வரும், அது இங்கே போய் ஆட் ஆகும், மல்டிப்ளை ஆகும். 4,78,000 ஆப்ஷன் சி. ஓகே, அதான் சொன்னேன். இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டிவ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்டிபிசியில் கேட்டிருக்காங்க. A bacterial population increases at the rate of 6% in the first 10 minutes and then 10% in the next 10 minutes. What is the overall increase in the population at the end of 20 minutes? சரியா? ஸோ கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ்லேயே கொடுத்து பர்சன்டேஜ்லேயே கேட்டிருக்காங்க. எந்த ஒரு ஒரிஜினல் வேல்யூவும் கொடுக்கல. இதே பர்சன்டேஜ்லேயே எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களை ஒரிஜினல் வேல்யூ கேட்டாங்கன்னா cannot be determined ஆன்சர். இப்படி கூட கேள்விகள் ரெடி பண்ணலாம், அதுக்கு தான் சொல்கிறேன். சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 100 அசியூம் பண்ணி கூட இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா 6% இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா 10% இன்க்ரீஸ் இல்லையா? ஸோ 6னா 106, அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு 10.6, 16.6 என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி. அப்படியே மைண்ட்லயும் அடிக்கலாம், எல்லாமே பை எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரியா? சரி, இப்போ எனக்கு தெரியல, இதை ஜனத்தொகை மாதிரியே எடுத்துக்கிறேன். ஒரு ஊர்ல ஜனத்தொகை 100ன்னு இருந்திருக்கு. சரியா? ஈஸியா கால்குலேஷனுக்காக 100ன்னு இருந்த ஜனத்தொகை முதல் வருஷத்துல 6% ஏறி இருக்கு. சரியா? 6%னா 6/100, 2/20, 6%, 6/100, 3/50 இல்லையா? அப்ப என்ன இருக்கும், 53/50ன்னு மாறி இருக்கும். ரைட், ஓகே. அப்புறம் என்ன, இன்னொரு 10% இன்க்ரீஸ். 10% இன்க்ரீஸ்னா 11/10. 0க்கு 0, இந்த 0க்கு 0 எல்லாமே கேன்சல் பண்ணிடுறேன். 53 into 11, 53 into 10 என்ன, 530. 530 plus 53 என்ன, 580 divided by. இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 5 1s are 5 1s are, remaining 3 6.5. yeah, கரெக்டா? 5 1s are 5 1s are, then 6.5. ஸோ 100ன்னு இருந்தது 116.5 மாதிரி இருக்கு. அப்போ 16.5% வந்து ஓவரால் மாற்றம் நடந்திருக்கு. ஸோ 16.5, 16.6 இல்லை, சாரி, ஆப்ஷன் டி. ஓகேவா?
ஸோ அந்த பாக்டீரியா முதல் 10 நிமிஷம் அடுத்த 10 நிமிஷம் இது எல்லாமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் நான் சொல்றதுல ரொம்ப பேசிக் கொஸ்டின். ஸோ இது கமெண்ட். நான் படிக்க கூட போகிறதில்ல, நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போறீங்க. சரியான கமெண்ட்டை எப்பயுமே நானே ரிப்ளை கொடுத்துருவேன். ஸோ கிளியராக உங்களுக்கு தெரியும். சரியா? Next question. The population of Ludhiana city increases by 20% annually. If its present population is 8,47,000, what will be the population in 2 years? லூதியானா நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 20% அதிகரிக்கிறது. தற்போதைய மக்கள் தொகை 8,47,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மக்கள் தொகை எவ்வளவு? 2 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ 8,47,000 கண்டிப்பா அதிகமாக இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? ரைட் ஹேண்ட் சைடு கேட்டிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிவன். சரியா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிவனா? எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த 3 0 கூட காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். எவ்ரி இயர் இன்க்ரீசஸ் பை 20%. அப்போ 20% நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா 1/5. அப்போ 6/5 6/5. ரைட்டா? ஸோ அப்போ அல்டிமேட்லி என்ன என்னோட ஆன்சர் 6ல டிவைட் ஆகும் அல்லது 36ல டிவைட். ரெண்டுத்தையுமே நீங்க செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 6ல டிவைட் ஆகும். இப்போ இங்க எடுத்துக்கோங்க. 6 2 12 2 12 6 3 24 ரிமைனிங் 2 24 ரிமைனிங் 4. ஸோ இது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. தென் 6 2 6 6 36 108 6 7 42 இது கிடையாது ஆப்ஷன். 6 2 6 2 இதுவும் என்னோட ஆப்ஷன் கிடையாது. 6 2 சார் 12 6 2 சார் 12 ரிமைனிங் 7 6 3 18 போகும். 6 2 12 இதுவும் என்னோட ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 ஆப்ஷன் அப்பயுமே மாட்டுது இல்லையா? அதுக்கடுத்து நீங்க எதை வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னா 36 வச்சு செக் பண்ணலாம். 36 வச்சு நீங்க செக் பண்ணும்போது இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு எலிமினேட் ஆகும். ஆப்ஷன் டி மட்டும் ஆன்சரா இருக்கும். இது மைண்ட்ல சால்வ் பண்ண முடியும்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ நீங்க டேபிள்ஸ்ல கிளியரா இருக்கணும். டக் டக்குன்னு பார்த்தே பண்ணணும். எவ்ரி ஆப்ஷன்ல போய் டிவைட் பண்ணி 6லாம் பண்ணி பேப்பர் ஒர்க் பண்ணக்கூடாது. சரி, நார்மல் மெத்தட்ல இதை அப்படியே சால்வ் பண்ணணும். இதுக்கு மேல நத்திங் ஃபேன்சி. ஸோ 25 3s are 75. Then 97 ஆயிடும். 25 3s are 75. ரிமைனிங் 22 8s are வரும். இன்னொரு 8s are வரும் 200 33 880. ஸோ 33 880 into 36. இதையுமே நீங்க கால்குலேட் பண்ணி தானே ஆகணும். இதையுமே நீங்க கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். எனிவே லாஸ்ட்ல 0 வரும். இதை வச்சு என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் டின்னு அடிக்கலாம். ஃபைனல் ஆன்சர் என்ன? 12 19. முடிஞ்ச அளவுக்கு கால்குலேஷன் வந்து கம்மி பண்ணுங்க. இந்த மாதிரியே பண்ணீங்கன்னா உங்களால எல்லா மேக்ஸ் கொஸ்டினும் அவங்க கொடுக்குற டைம் 1 hour இல்ல 1.5 hours வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுங்க. சரியா? Next question. The population of a town is 1,76,400. If it increases at the rate of 5% per annum, then what will be the population 2 years hence? ஹென்ஸ்னா என்ன அர்த்தம்? நல்லா பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400. அது ஆண்டுக்கு 5% அதிகரித்தால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மக்கள் தொகை எவ்வளவு? சரியா? 2 ஆண்டுக்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிஃபோர் வேல்யூ கொடுத்துட்டாங்க 176,400. அப்போ 176,400 முன்னாடி இருந்தது. அது எவ்ரி இயர் 5% இன்க்ரீஸ் ஆகும். 5%னா 1/20. 20ல 1 எக்ஸ்ட்ரா 21/20 இல்லையா? அப்போ 21/20 ஆயிருக்கும். அகைன் 21/20 ஆயிருக்கும். ஸோ என்னோட ஆன்சர் 21ல போகும். அப்படின்னும் நீங்க ஆப்ஷன்ல செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலா 0க்கு 0 கட் 0க்கு 0 கட் 2 2 சார் 4 4 டேபிள்ல நான் அடிக்கிறேன். 4 4s are 16 4 4s are 16 then 1. அப்ப என்ன அர்த்தம்? 441 into அகைன் ஒரு 441. ஸோ லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு 1ல முடியும். சரியா? ஸோ லாஸ்ட்ல 1. அதுக்கப்புறமா லாஸ்ட் 2 டிஜிட் நான் கால்குலேட் பண்ணாலும் 1 4 வந்துடும் அண்ட் தென் 4. ஸோ என்னோட ஆன்சர் கண்டிப்பா ஆப்ஷன் டி 3மே கிடையாது. லாஸ்ட் 2 டிஜிட் வச்சு உங்களால கிளியரா சொல்ல முடியும். எப்படி அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ பாருங்க 441 into 441 ஃபுல்லா கால்குலேட் பண்ணுங்கிற அவசியம் இங்க இல்லை. என்ன பண்ணுவோம்? ஸ்கூல்ல 1 4ன்னு இப்படி செக் பண்ணுவோமா?
அதுக்கு அடுத்து வரும் 4 1s are 4. ஓகே, விட்டுருங்க, நோ ப்ராப்ளம் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 1 8 லாஸ்ட்டில் 1 வரும் 8 வரும். லாஸ்ட்டில் 1 and 8 இதில் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணுறது ஒரு விதம் அப்படின்னா, லாஸ்ட் 2 டிஜிட் செக் பண்ணுறதும் வேற ஒரு பயங்கரமான மெத்தட். ஆப்ஷன் டி, இதில் உங்களால் இந்த கால்குலேஷனை சேவ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக திங்க் பண்ணுறீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே இந்த கொஸ்டின் 21ல் டிவைட் ஆகணும் நீங்கள் திங்க் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நான் உங்களுக்கு மல்டிபிள் மெத்தட் சொல்கிறேன். எதில் உங்களால் ஈஸியாக சிம்பிளாக சால்வ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். வாட் வில் பி த டிஃபரன்ஸ் இன் பாப்புலேஷன் 3 years ago and 2 years ago of a town whose current population is 19,000 and which is increasing at a rate of 25% every year? தற்போதைய மக்கள் தொகை 1,90,000 மற்றும் ஆண்டுக்கு 25% அதிகரிக்கும் ஒரு நகரத்தின் 3 ஆண்டுகளுக்கு முன்பு மற்றும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள மக்கள் தொகையின் வித்தியாசம் என்ன? நாம் பார்த்து அனலைஸ் பண்ணி எடுத்ததுல இந்த பாப்புலேஷன் டைப்ல பெஸ்ட் கொஸ்டின் RPFSI 2024ல கேட்டிருக்காங்க. சேம் கொஸ்டின், சேம் பேட்டர்ன், பெரிய மாற்றம் இல்லாம 2 கொஸ்டின் இதுல பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம மைண்ட்லயே யோசிக்க முடியாத மாதிரி ஒரு சூப்பர் கொஸ்டின். சரியா, கண்டிப்பாக டைம் எடுக்கும். இந்த மாதிரி கொஸ்டினை வந்து அப்புறமா, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டு நான் சொல்லுவேன். அப்போலாம் நீங்கள் ட்ரை பண்ணாமல் ஒரு 3rd 4th ரவுண்டில் ட்ரை பண்ணலாம். சரியா, ஸோ நான் பார்த்து சூப்பர் கொஸ்டின்ங்கிறதுனால நான் ஸ்டார்ட் போடுறேன். கேள்வியை புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். என்னன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடியும், அதாவது ஜனத்தொகைங்கிறது ஏறி இருக்கு ஒரு ஊரில். சரியா, அது 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். ஓ சிம்பிள். ஒரு ஊரோட ஜனத்தொகை ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே போதுங்க. சரியா, உங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜனத்தொகையை கொடுத்துட்றாங்க. இப்போ இருக்கிற ஜனத்தொகையை கொடுத்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜனத்தொகைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனத்தொகைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு என்னன்னு தெரியணும், 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனத்தொகை எவ்வளோன்னு தெரியணும் ஆக்சுவலாக, 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனத்தொகை தெரியணும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அதை ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா டைரக்ட் ஆன்சர். ஸோ இதில் நீங்கள் டேபிள்ஸ் எது யூஸ் பண்ணாலும் கண்டுபிடிச்சுதான். சரியா, ஸோ 3 years ago பாப்புலேஷன் என்னன்னு கண்டுபிடிங்க. 3 years ago. அதுக்கப்புறம் 2 years ago என்ன பாப்புலேஷன் கண்டுபிடிங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. மற்றபடி மெத்தட் ரிமைன்ஸ் தி சேம். ஓகேவா. எனிவே எதுலையுமே முன்னாடி என்ன ஜனத்தொகை இருந்ததுன்னு தெரியல இல்லையா, ஆனா இப்போ இருக்கிறத கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஈக்குவல் டுக்கு அப்புறம் இந்த பக்கம் வேல்யூ இந்த 1,90,000 நீங்க எடுக்கணும். 2 கேஸ்லயுமே, கேஸ் நம்பர் 1, கேஸ் நம்பர் 2. சரியா, 2 கேஸா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பிரியுது, வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகேவா, ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். தரமான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று பாருங்க, உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். இப்போ முன்னாடி இருந்த வேல்யூ எனக்கு தெரியல, இது கம்ஃபர்டபுளா. சம்டைம்ஸ் ரெட் வந்து நல்லா இருக்கு. சரியா, அதனாலேயே எனக்கு வந்து ப்ளூ எடுக்க தோணல. உங்களுக்கு கிளாரிட்டி முக்கியம், கலர் முக்கியம். ஸோ எக்ஸ் இருக்கு 3 years ago 2 years ago, ஆனால் எவ்ரி இயர் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 25% 1/4, இன்க்ரீஸ்னா 5/4 இல்லையா. இது 3 years ago. அப்போ 5/4 இன்டூ 5/4 இன்டூ 5/4 3 தடவை பண்ணுவீங்களா? பண்ணீங்கன்னா கடைசியில் என்ன வரணும், 19,000. அதே தான் இங்க 2 yearsக்கு. ஸோ 2 yearsக்குன்னு வரும்போது அந்த டைம்ல இருந்த ஜனத்தொகை வேறையா இருந்திருக்கும் இல்லையா. அப்போ இதை நீங்க ஒய்ன்னு எடுங்க. அதே 5/4 தான், ஆனா 2 தடவை யூஸ் பண்ண போறீங்க. அப்பயும் கரண்டா இருக்கிற பாப்புலேஷன் இந்த 1,90,000 தானே. ஸோ மேலே உள்ளதை நீங்க அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம், இதையும் நீங்க அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 5 5s are 25. அதில் நான் 25 டேபிள் அப்படியே அடிக்கிறேன். 25 7s are 175, ரிமைனிங் 15, 25 6 are 00. சரியா, இங்கேயும் நீங்க அதை தாராளமா அப்படியே அடிச்சுக்கலாம், சேம் தான். ஸோ தென் இங்க 5ல அடிச்சிங்கன்னா 5 1s are 5, 5s are 25, 2 0. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், இங்க 1520 இன்டூ 4 4s are 16, 16 4s are 64. ரைட்டா, இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதே ஒய்யோட வேல்யூ
7600 into 4 4 are 16. 1600 into 16. Yes. ஸோ இப்போ நீங்கள் இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை நீங்கள் மைனஸ் தான் பண்ணணும் இல்லையா? ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு இதை 60 அசியூம் பண்ணிக்கோங்க. 60 அசியூம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 4 ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன். இதை 60 அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு 0 நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும். 6 0s are 0, 6 2 12, remaining 1, 6 5 30, remaining 3, 6 1 6 plus 3 9. 60 அசியூம் பண்ணதுனால ஒரு 0 நீங்கள் சேர்க்கணும். ப்ளஸ் இப்போ இதை இன்ட்டு 4 பண்ணுங்கள். 0 4 2 8, 4 5 20, remaining 2 6. ஸோ இப்போ நீங்கள் இதை சிம்பிளாக ஆட் பண்ணிக்கலாம். 0 8 2 97 280. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 97,280ங்கிறது ஜனத்தொகை. அடுத்து இதை கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதையும் இன்டூ 10 ஃபர்ஸ்ட் பாருங்க. இன்டூ 10 ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 76,000 ஆயிரும். லெஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இன்டூ 6 பண்ணீங்கன்னா 0 0 6, ரிமைனிங் 3 45, 45,600. ஸோ இதை நான் ஃபர்தராக கால்குலேட் பண்ணால் 0 0 6 1, ரிமைனிங் 1 121,600. ஸோ இந்த 121,600ல 9. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணிக்கலாம். 0 10ல் 8 போச்சுன்னா 2, 5ல் 2 போனால் 3, 24 320 ஆப்ஷன் இல்லை. ஸோ குவாலிட்டியான கொஸ்டின், அதாவது நம்மளால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி நீங்கள் ஷிஃப்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டில் பண்ணுங்கள், சரியா? ஸோ பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். இதை நீங்கள் லாஸ்ட்டில் பண்ணலாம். லாஸ்ட்டில் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு தள்ளி நின்று ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3 years ago தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இத்தனை முறை என்னன்னா ஒரு கேஸாகவே கொஸ்டின் முடிஞ்சிடும். இதில் 2 கேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ 3 years ago நான் தனியாக கண்டுபிடிச்சேன். அப்புறம் 2 years ago நான் தனியாக கண்டுபிடிச்சேன். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியலனாலும் அதே தான், பெரிய வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி 3 years ago 2 years ago என்ன ஒரு 1,80,000 கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு கொஞ்சம் 1,90,000 கொடுத்துருக்காங்க. ஸோ வேற ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. அப்போ அதே மாதிரி இங்கே 2 கேஸாக கொஸ்டின் பிரியும். 3 years ago தனியாக ஒரு கேஸ் கொஸ்டின் அதே தான், எந்த ஒரு மாற்றமுமே பண்ணல. 2 years ago தனியாக ஒரு கேஸ். மற்றபடி இந்த எக்ஸுங்கிறது இங்கே தெரியாது, ஒய்ங்கிறது அங்கே தெரியாது. 25% இன்க்ரீஸ். அதே மாதிரி 5/4 இங்கே 3 தடவை பண்ணுவீங்க, கீழே 2 தடவை பண்ணுவீங்க. சரியா? இங்கே அதே தான். ஸோ எக்ஸ் வேணும் அப்படின்னா 1,80,000 இங்கே அப்படியே இருக்கும். இன்டூ 4/5 4/5 4/5 இல்லையா? 5 5s are 25 கேன்சல் பண்ணிக்கிறேன். 25 7 175 200. ஸோ இதை நீங்கள் அப்படியே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கே நீங்கள் 7,200 கேன்சல். ஒரு 5 இருக்கு. 5 1s are 5, remaining 2, 5 4s are 20, 1,440. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1,440 into 4 4 16, 16 4s are. சரியா? இந்த பக்கம் y வேணும் அப்படின்னா 7,200 into 16. ஸோ லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. into 16 வந்து 121,600. ஸோ டேட்டா கூட பெருசாக. ஸோ ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இதை 16 யோசிங்க. 600 6424, ரிமைனிங் 2 26 வரும், ரிமைனிங் 2 0 சேர்க்கறதுனால இங்கே 0 சேர்த்துக்கலாம். தென் இப்போ இன்டூ 4 பண்ணுங்க. 0 4 4 16, ரிமைனிங் 1 7, ரிமைனிங் 1 5. ஆட் பண்ணீங்க அப்படின்னா 0 வந்துடும், 6 வந்துடும், 11, ரிமைனிங் 1 12, ரிமைனிங் 1 92 160. ஸோ இந்த 92 160 வந்து 3 years ago இருக்கிற பாப்புலேஷன். சரியா? அந்த நீங்க வாங்க 7,200 into 16 நான் பண்ணனா, ஃபர்ஸ்ட் into 10 பண்ணனா 72,000 ஆயிடும். ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 0 0 6 2 12, ரிமைனிங் 1 6 7 42 43. இப்போ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 0 0
2 5 11 5 200. So 11 5 200 minus 92 160 நீங்க பண்ணீங்கன்னா மைனஸ் பண்ணீங்கன்னா 0 10ல 6 போனா 4 0 3. So 23,040 ஆப்ஷன் டி. சேம் ப்ரொசீஜர் தான். கால்குலேஷனை தவிர்த்து மீதி எல்லாமே நம்ம சேமா அங்கே என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான். 3 years ago தனியாக கண்டுபிடிச்சோம், தென் 2 years ago தனியாக கண்டுபிடிச்சோம். ஓகேவா? தென் இதை வந்து நம்ம ஸோ இதை வந்து எப்படியோ டெலீட் ஆயிருக்கா, இது 2 years ago. ஓகேவா? இப்போ ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின் இதுவும் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினும் சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. Next question போலாம். The population of a village was 1,40,000. It increased by 15% in the first year and increased by 20% in the second year. Its population after 2 years. So இது பேசிக் கொஸ்டின். நான் ஃபர்ஸ்ட் ஒரு சம் சொன்ன மாதிரி இதையும் நீங்களே பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, நார்மல் மெத்தட், காம்ப்ளிகேஷன்ஸே இருக்காது. சரியா? நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். அதே மாதிரி கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். இன்க்ரீஸ்டு பை 15% and then increased by 30%. ஸோ 30%லாம் வந்து பார்த்தீங்கன்னா 13. ஸோ என்னோட ஆன்சர் வந்து ஈஸியாக 13ல டிவைட் ஆகும். சரியா? ஸோ அப்படியும் நீங்கள் செக் பண்ணலாம், ஆர் நார்மலாகவும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். 130 30,000 தானே. ஸோ 15% இன்க்ரீஸ், 3/20. ஓ 23/20 and 30%, 13/10. கரெக்டா? ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 00 நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 2ல 2 6 are 12, 5. ஸோ 650 into 23 into 13. 23 into 10 என்ன? 230. 230 plus 69. 230 plus 69 என்ன? 299. அவ்வளோதான். இப்போ இந்த 299 கூட நீங்கள் 300 மாற்றினீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 650 into 299 நான் என்ன பண்ணுவேன்? 650 into 300 யோசிப்பேன். 650 into 300 நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட 1819 தாண்டி தான் ஆன்சர் போகும். வேற எதுவுமே கிட்ட கூட இல்லை. ஸோ ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், பெருசாக கால்குலேட் பண்ணாமல். அதாவது இதை நீங்கள் இப்படி பண்ணுங்கன்றேன். 650 into 300 யோசிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் ஆஃப் பண்ண அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கலாம் தாராளமாக. ஸோ என்ன வரும்? 65 into 3 நீங்கள் பண்ணீங்கன்னா 19500 195 அப்படி வந்துடும். ஓகேவா? 195 அப்படின்னு வந்துடும். அதுல இருந்து ஒரு 65 மைனஸ் பண்ற மாதிரி வரும். ஸோ கண்டிப்பாக 194,350 தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். கால்குலேஷனில் பயங்கரமாக டைம் சேவ் ஆகும். ஸோ இது எல்லாமே இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே வந்துடாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் இப்போ இங்கே பாருங்களேன், இந்த 650 into 299 நீங்கள் இப்படி போட்டுட்டு இருந்தீங்கன்னா பயங்கரமாக டைம் வேஸ்ட் ஆகும்ல. இந்த மாதிரி மல்டிபிளும் நீங்கள் செக் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். The total population of a village is 4,000. Number of males and female increases by 10% and 20% respectively, and consequently, the population of the village becomes 4,500. What was the number of male in the village prior to the new members coming in percentage? ஒரு கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை 4000. ஆண்கள் மற்றும் பெண்களின் எண்ணிக்கை முறையே 10% மற்றும் 20% அதிகரிக்க கிராமத்தின் மக்கள் தொகை 4500 ஆகிறது. புதிய உறுப்பினர்கள் வருவதற்கு முன் கிராமத்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ இந்த மாதிரியான ஒரு வெரைட்டிலையும் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, பார்த்ததுமா ஆன்சர் சொல்லலாம் இதுக்கு 3000. ஏன்னா இப்போ பாருங்களேன், லாஜிக்கா திங்க் பண்ணுங்களேன். 4000 இருந்திருக்கு ஜனத்தொகை, அதுக்கப்புறம் 4500 ஆயிருக்கு. ஏன்? அதுல மேலும் இருந்திருக்காங்க, ஃபீமேலும், ஆண்களும் இருந்திருக்காங்க, பெண்களும் இருந்திருக்காங்க. ஆண்கள்ல 10% ஏறி இருக்கு. நீங்களே சொல்வீங்க இவ்வளோ ஈஸி கொஸ்டின். ஆண்கள்ல 10% ஜனத்தொகை ஏறி இருக்கு, பெண்கள்ல 20% ஜனத்தொகை ஏறி இருக்கு இல்லையா? ஆண்கள்ல 10%, பெண்கள்ல 20%. 20% என்ன அர்த்தம்? 10% + 10%. நான் ஏன் அப்படி சொல்றேன் உங்களுக்கே புரியும். சரியா? இங்க 10%, இங்க 20% ஏறினதுனால ஓவராலா எவ்வளவு ஏறி இருக்கு? 4000 வந்து 4500 ஆயிருக்கு. ஓ அப்படி பார்த்தா வித்தியாசம்ங்கிறது என்ன? 500. 500 பேர் மொத்தமா ஏறி இருக்காங்க. 500 பேர் மொத்தமா ஏறி இருக்காங்க. காரணம் ஆண்கள்ல 10%, பெண்கள்ல 10% ஏறினதுனால. இப்போ நல்லா பாருங்களேன், மொத்தமே 4000 தான் இல்லையா? மொத்தமே 4000. 4000த்துல 10% என்னது? 400. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 4000த்துல 10% என்ன? 400 இல்லையா?
அப்போ 400 ஏறி இருப்பாங்க. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா 100 எதை காட்டுது? எக்ஸ்ட்ரா 100 இந்த எக்ஸ்ட்ரா 10% காட்டுதா இல்லையா? இல்லையா? லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. அப்ப இந்த 100 தான் இந்த 10% பெண்கள். கரெக்ட்டா? 100 தான் இந்த 10% பெண்கள். எஃப் ஃபார் ஃபீமேல். சரியா? அப்போ மொத்தமா எத்தனை ஃபீமேல் இருப்பாங்க? 100% ஃபீமேல் இங்க இன்டு 10 பண்ணதுனால இங்கேயும் இன்டு 10 பண்ணுங்க. அப்புறம் அப்போ 1000 ஃபீமேல் அங்க இருக்காங்கன்னு அர்த்தம். 4000த்துல முன்னாடி 4000த்துல 1000 பெண்கள் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 3000 யாரு? ஆண்களா? என்னோட ஆன்சர். ஓகே. ஸோ சில டைப்ல சில கொஸ்டின்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம ஆப்ஷன்லயே கூட அடிக்கலாம் ஈஸியா லைக் இந்த மாதிரி. பட் சம் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணாலுமே ஷார்ட்கட்ஸ் இருக்காது. ஒவ்வொரு எக்ஸாமையும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. மிக்ஸ்டு கொஸ்டின்ஸாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து சிம்பிளாக பேசிக்காக இருந்துராது. கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.